சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி பசியால தர்ம சக்கராராம விகாரை வளாகத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது. இம்முறை புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யவுள்ள சிரச வெசாக் வலயத்திற்கு ஜான் கீல்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குவதுடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் இணை அனுசரணை வழங்குகின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யட்டிஹலஹல ரஜமஹா விகாரையிலிருந்து நேற்று முன்தினம் காலை பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி அன்றைய தினம் இரவு அல்லது நுபர வரலாற்று சிறப்புமிக்க தெனிமுண்ட விகாரை வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு கிட்டியதுடன் அதனைத் தொடர்ந்து புனித சின்னங்கள் பஷால தர்ம சக்காராம விகாரையில் நேற்று வைக்கப்பட்டன. ලෝතුරා භාග්‍යවත් බුදුරජාණන් වහන්සේගේ ජීවකේශ ධාතුන් වහන්සේලා புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி பசியால தர்ம சக்ரா ராம விகாரைக்கு நேற்றிரவு வருகை தந்ததன் ஊடாக மக்களுக்கு அதனை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு கிட்டியமை பாக்கியமாகும். வரலாற்று சிறப்புமிக்க யட்டி ஹெலகல ரஜமகா விகாரையின் தம்மரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினருக்கும் சிரச ஊடகத்திற்கு இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඉවගේම මේ අවස්ථාව සලසා දුන්න සිරස මාධ්‍ය ජාලයටත් අපි මේ වෙලාවේ පුණ්‍ය ආනුමෝදනා පූර්වක ස්තුතිය පුද කරන්නට කැමැති. இன்று காலை சுப நேரத்தில் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி கழனி ரஜமகா விகாரியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. வாகன பேரணி நீட்டப்புவ பகுதியை அண்மித்த போது வீதியின் இரு பக்கங்களிலும் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பக்தர்கள் கூடுகின்றனர். இம்முறையில் சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு நாளை முதல் 3 நாட்களுக்கு கிட்டவுள்ளது. இம்முறையின் சிரச வெசாக் வலயத்திற்கான பணிகள் நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இதற்கான நிர்மாண பணிகள் தற்போது அனைத்தும் இறுதிக்கட்ட நிலையை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்தில் தான் நாளை புத்தரின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 2 அமைந்துள்ள பிரேக் ப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை வளாகத்திற்கு வருகை தருவதன் மூலம் நீங்களும் இந்த புத்தரின் புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிட்டக்கூடியதாக இருக்கும். அதுடன் நாளைய தினம் அன்னதானம் மற்றும் பானங்கள் வழங்கும் நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.